உபத்திரவம், பாடுகள் அப்படின்னா நம்ம வந்து நோய், வியாதின்னு நெனைக்கிறோம். ஆனா அது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்" என்று. இப்போ இந்த உபத்திரவம்னா என்னது? கிறிஸ்துவினால் வரும் பாடுகள். கிறிஸ்துவுக்காக நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினாலே, நாம் விசுவாசத்தினாலே வருகிற வசனத்திற்காக வருகிற பாடுகள் தான் இந்த பாடுகள். இது நம்ம கீழ்ப்படியாமையினாலே வந்ததில்ல. ஏன்னா, கீழ்ப்படியாதவர்களாய் பாடு அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, "ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கன் செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது." இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாம் பாடு அனுபவித்தால் அது வந்து அந்த உபத்திரவம் கிடையாது. இது வந்து நம்முடைய தவறான தீர்மானங்கள், நம்முடைய தவறான செயல்கள் மூலமாக வந்த உபத்திரவம், பாடு இது. கிறிஸ்துவுக்காக செயல்படுவதன் மூலமாக பாடுகளை அனுபவிப்பது தான் இப்படிப்பட்ட உபத்திரவம். இது வந்து வியாதியோ அல்லது நோயோ கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.